பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல நாம் இந்த இனிய தைப்பொங்கல் திருநாளுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதோட ஒரு மன்னிப்பும் கேட்க வேண்டியிருக்கு. எப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம காணொலிகளை வெளியிடுறோம். அந்த அடிப்படையில் நேற்றுக்கு நம்ம காணொலி வந்திருக்கணும். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த காணொலி வெளியிட முடியல. இனி இந்த மாதிரி தாமதங்கள் ஏற்படாமல் நாங்கள் தொடர்ந்து காணொலிகள் வெளியிடுறோம். அதோடு சேர்த்து நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்து உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே வெளியிட்ட ஒரு காணொலி அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய அடாவடி அட்டூழியங்கிற அடிப்படையில் வெளியிட்டோம். அந்த காணொலிக்கு சரியான வரவேற்பு இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில கருத்துக்களை சொல்ல அதனுடைய 2வது பகுதியை வெளியிடலாம்னு நினைக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போது ஈரானில் நடக்கக்கூடிய உள்நாட்டு கலவரத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அது பொதுவெளியில் அதிகமாக விமர்சிக்கப்போ இல்லை சர்ச்சை செய்யவோ படவில்லை. காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி அமெரிக்க அரசும் இஸ்ரேல் அரசும் இருக்குது அப்படிங்கிறது பொதுவான பார்வையாக இருக்குது. ஆனால் இவர்கள் இருவரும் சேர்ந்து தான் இந்த மேற்காசிய நாடாக இருக்கக்கூடிய ஈரானுடைய உள்நாட்டு பிரச்சனைகள் தலையிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசுக்கு எதிராக மக்களுடைய எழுச்சியை உற்சாகப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது, புகாரும் இருக்குது. இது அந்த நாட்டு மக்கள் தன்னெழுச்சியாக அந்த நாட்டை ஆளக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஒரு புரட்சியை ஏற்படுத்தினால் ஒத்துக்கலாம். எப்பயுமே மனித இனம் அடிமைப்பட்டு இருக்க விரும்பாது. எங்கிருந்தாவது ஒரு முறுமுறுப்பு முதலில் தொடங்கி அது தன்னெழுச்சியாக பரவி ஒரு பெரிய மக்கள் புரட்சியாக வெடித்து ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் அப்படிங்கிற எல்லையில் போய் முடியும். அதுதான் கடந்த காலங்களில் நாம் படிச்சிருக்கிற வரலாறு, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. அது பல நாடுகளில் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் நிகழ்ந்தால் அது வரவேற்கப்படக்கூடியது என்னுடைய கருத்து. ஆனால் ஈரானில் நடக்கக்கூடிய அந்த புரட்சி சில சமயங்கள் ஓங்கி ஒலிக்கும். ஆனால் அதிகார வர்க்கம் அதை அடித்து தடுத்து அமைக்கிறோம். இப்போ கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய ஹிஜாப் அணியவில்லை, ஒரு இளம்பெண் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பெண்ணை அங்கே இருக்கக்கூடிய மத காவலர்கள் கைது செஞ்சு சிறையில் அடைச்சி சித்திரவதை செய்து கொன்னுட்டாங்க. அந்த அடிப்படையில் அங்கிருந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய ஹிஜாபை, அதாவது முகத்தை மறைக்கக்கூடிய அந்த துணியை எடுத்துட்டு அந்த ஆளும் அரசுக்கு எதிராக போராடினாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனாலும் அந்த போராட்டம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசம் என்னென்னா, அமெரிக்க அரசு அதுக்கு ஆதரவு அளிக்குது. அதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நாம் இதில் அமெரிக்க தரப்பை குற்றம் சாட்டித்தான் இந்த காணொலியை பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னா, தாங்கள் செய்யும்போது அது விடுதலைக்கான உதவி, அந்த மக்களுக்கான ஆதரவு அப்படின்னு அமெரிக்க அரசு சொல்லுது. அதே விஷயத்தை இந்த நாடு மற்ற நாடுகள் அரங்கேற்றுவது அப்படிங்கிறது மிக மோசமானது, கண்டிக்கத்தக்கது. இப்போ சமீபத்தில் டென்மார்க்கினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கிரீன்லாந்து டென்மார்க்கின் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பகுதியாக இருந்தாலும் அது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு நாடாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு பிரதேசம் அப்படி சொல்லணும். அங்கே மிக குறைவான மக்கள் தான் வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட 55,000 பேரோ 60,000 பேரோ தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிரீன்லாந்து பிரதேசத்தை தன்னோட நாட்டோட இணைச்சிக்கிறணும்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஆசை. அப்போ அடுத்த நாடுகளுடைய பகுதிகளை இணைத்துக் கொள்வது என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டில் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு விஷயம். அது என்ன காரணத்துக்காக இருந்தாலும், இப்போ வெனிசுலாவின் மீது தாக்குதல் நடத்தி அந்த நாட்டினுடைய அதிபரையும் மனைவியும் கடத்தி கொண்டு போய் அமெரிக்காவில் சிறை வச்சிருக்கு இந்த அமெரிக்க அரசு, ட்ரம்ப் அரசு. அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது. அந்த காரணம் பொய்ங்கிறது நமக்கு தெரியும். அது ஏற்கனவே கடந்த காலநிலைகளில் தெளிவாக விளக்கி இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்துக்காகத்தான் இந்த நாடு அதை செய்திருக்கிறது. இப்போ அடுத்த கட்டமாக கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், பூமிக்கு அடியில் ஒளிந்து கிடக்கக்கூடிய கனிமங்கள், தாதுக்களுடைய இருப்பு மிக அதிகம்.
இன்றைக்கு அமெரிக்கா இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் அந்த தாதுக்களும் கனிமங்களும் அமெரிக்க அரசனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவை. அதனால் தன்னுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய டென்மார்க், அதாவது நாட்டோ அமைப்பின் கீழே இருக்கக்கூடிய டென்மார்க் நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சுயாட்சி பிரதேசமாக இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய டென்மார்க்கையும் கைப்பற்றுவதற்கு துடிக்குது. அதை என்ன சொல்ற, பொது வழியில் தைரியமாக அகம்பாவத்தோட அமெரிக்க அதிபர் சொல்கிறார், நாங்கள் என்ன விலை கொடுத்தாவது டென்மார்க்கினுடைய கையில் இருக்கக்கூடிய கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம். அப்போ இது எந்த மாதிரியான நடைமுறை, அரசியல் ஆட்சி முறை, மக்களாட்சி முறை? அப்போ அமெரிக்காவில் நடப்பது மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியா? ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் யாரும் கண்டிக்கலை. என்ன காரணம்? உலக நாடுகள் அமைதியாக வேடிக்கை பார்க்குது. அந்த நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் அதை கண்டுக்காம கடந்து போகிறாங்க. நாளை இதே அச்சுறுத்தல் அந்த நாடுகளுக்கு வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இந்த ட்ரம்ப் அரசாங்கத்திலிருந்து கண்டிப்பாக வரும். அந்த அடிப்படையில் தான் ஈரானில் இன்றைக்கு நடக்கக்கூடிய உள்நாட்டு கலவரத்திற்கு அமெரிக்கா காரணமாக இருக்கு. நான் அமெரிக்கா காரணமாக இருக்குன்னு சொல்றது ஒரு குற்றச்சாட்டாகவும் சொல்றேன். அதே சமயத்தில் கடந்த 1979 அன்னைக்கு இருந்த மன்னராட்சி, ஷா வம்ச மன்னராட்சி, அந்த மன்னராட்சிக்கு எதிராக இஸ்லாமிய புரட்சி அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி இன்றைக்கு கொமேனிகளாக இருக்கக்கூடிய அந்த மத தலைவர்களுடைய தலைமையில் புரட்சி வெடித்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த புரட்சியினுடைய அடிப்படையில் 79க்கு பிறகு மன்னராட்சி அகற்றப்பட்டு இஸ்லாமிய குடியரசு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இஸ்லாமிய மத சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாடாக இன்னைக்கு அந்த நாடு இருக்கு. கிட்டத்தட்ட 79லிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த இஸ்லாமிய சட்டங்களின் அடிப்படையில் அந்த நாடு ஆட்சி செய்து அந்த மக்களை அடக்கி ஒடுக்கி நடத்துது. அதோடு சேர்த்து அந்த நாடு செய்யக்கூடாத பல தவறுகளை தொடர்ந்து செய்து வந்தது. என்னன்னா, அவர்கள் அந்த நாட்டை இஸ்லாமிய குடியரசு ஆக்குவதில், அந்த மக்கள் ஆதரித்ததில் உலக நாடுகளுக்கு எதிர்ப்பு இல்லை, நம்மளை போன்றவர்களுக்கு எதிர்ப்பு இல்லை. அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அங்கே யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த நாட்டினுடைய கருத்து அங்கு தேவையற்றது. அந்த மக்கள் ஒப்புக்கொண்டு விட்டால், இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆளுகிறார்கள், அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால் நம்ம அதில் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு அது சம்பந்தமாக மக்கள் புரட்சியோ எழுச்சியோ அல்லது எதிர்ப்போ ஏற்பட்டால் அப்போ நமக்கு அங்கே தலையிட தேவையா இல்லை தேவையில்லையான்னு ஆலோசித்து நம்ம கருத்துக்களை சொல்லலாம். அதுக்கும் பல சர்வதேச அமைப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அந்த இஸ்லாமிய புரட்சியினுடைய அடிப்படையில் வந்த அந்த அரசு இன்னைக்கு மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பை சம்பாதித்திருக்கு. அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி. கிட்டத்தட்ட அமெரிக்க டாலருக்கு நிகரான அந்த நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பு, இந்த இடத்துல இந்தியா பணத்தினுடைய மதிப்பை சொல்லணும். இந்திய பணத்தினுடைய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு கிட்டத்தட்ட இப்போ 90 ரூபாயா குறைஞ்சிருக்கு. இதுக்கே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், அரசியல் கட்சிகள் குய்யோ முய்யோன்னு கத்துது. ஆனால் ஈரானுடைய ரியால் அமெரிக்க கரன்சி, அதாவது டாலருக்கு எதிராக ஒரு டாலருக்கு 14.5 லட்சம் ரியால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ரொம்ப பாதாளத்துக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட அது சதவீத கணக்கில் சொன்னால் 47% கீழே குறைஞ்சிருக்கு. அப்போ அங்கே பொருள்களுடைய விலை அதாவது கணக்கிட முடியாத அளவுக்கு கூடியிருக்கு. அப்போ மக்கள் வாழ்க்கை வாங்கும் சக்தி துப்புரவாக இல்லை, குறைஞ்சி போச்சு. பணவீக்கம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்போ அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழிஞ்சு சின்னாபின்னம் ஆயிடுச்சு. இதில் ஈரான் அரசனுடைய நிர்வாக குழப்பம், சீர்கேடு, திறமையின்மை இதுதான் தெரியுது. ஆனால் இதை பயன்படுத்தி அந்த நாட்டுக்குள்ளே புகுந்து அங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், கிளர்ச்சிங்கிறது 2 விதம் இருக்குது. ஒன்று பயங்கரவாதம், இன்னொன்று மக்களாட்சியை விரும்பக்கூடிய, சுயேட்சையாக தீர்மானம் எடுக்கக்கூடிய, மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள். இந்த இரு குழுக்களுக்கு உரம் போடுறதை யார் செய்கிறது? இன்றைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்யுது. அதை சார்ந்த நாடுகள் ஆதரவு அளிக்குது. அது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, எதிர்கால ஸ்திரத்தன்மைக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். எந்த ஒரு நாடும் தன் சுய சிந்தனையால் ஒரு புரட்சியை வழி நடத்தலாம், ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அப்படிங்கும்போது அதை ஒப்புக்கொள்ளணும். ஏன்னா அந்த நாட்டு மக்களே சுயமாக தன்னெழுச்சியாக போராட்ட களத்துக்கு வந்து போராடி அவர்களுக்கான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டால் அது அங்கீகரிக்கப்படலாம். ஆனால் வேறொரு 3வது 4வது நாடுகளுடைய தலையீட்டின்படி அங்கே ஒரு புரட்சி வெடிக்கும்னா அந்த புரட்சி செயற்கையானதாக இருக்கும். உண்மையிலேயே அந்த உள்நாட்டில் இருக்க மக்களுக்கு நன்மை தராத ஒரு செயல்பாடாகவே முடியும். அப்போது நம்ம கிராமப்புறங்களில் சொல்கிற பழமொழி ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது. எப்படின்னா,
எண்ணெய் சட்டிக்கு பயந்து அடுப்பில் விழுந்த கதையாயிரும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் பார்ட்டியினுடைய அல்ல அந்த அமைப்பினுடைய ஆட்சி மிக கொடூரமாக இருக்குது, கொடுமையாக இருக்குது. மக்களுடைய அடிப்படை சுதந்திரம் பறிக்கப்படுது. எழுத்துரிமை, கருத்துரிமை, சொல்லுரிமை எல்லாம் பறிக்கப்படுது. அது நமக்கு தெரியும். இது போக அந்த நாடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுக்கு பண உதவி, நிதி உதவி, ஆயுத உதவி செய்யுது. அதுவும் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அந்த நாட்டுக்கு எதிரான பொருளாதார தடைகள், மற்ற இதர தடைகள்லாம் இருக்கு கொடுக்கல் வாங்கல்கள்ல. ஆனாலும் இது ஒரு பக்கம் நடந்தாலும் அந்த நாட்டினுடைய உள் பிரச்சனைகள்ல, உள்நாட்டு பிரச்சனையில மூன்றாவது நாட்டினுடைய தலையீடு, அதாவது அரசியல் மாற்றத்திற்கு நீங்க வியாபாரங்களில் அல்லது மற்ற இதர பிரச்சனைகளில் நீங்கள் கருத்து சொல்லலாம், தலையிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அரசையே மாற்றக்கூடிய செயலுக்கு ஒரு மூன்றாவது நாடு காரணமாக இருந்தால் அது மிகப்பெரிய விபத்து, ஆபத்தை அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தும். இது அமெரிக்காவுக்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ சாதகமாக தான் முடியுமே தவிர அந்த நாட்டு மக்களுக்கு நன்மையாக முடிய வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய இந்த பிரச்சனையில் பார்வை. இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கிறா அப்படின்னா இந்த அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப். இன்னைக்கு அவர் சொல்றாரு, பத்திரிகை ஊடகங்களை பகிரங்கமாக சொல்றாரு, ஈரானில் நடக்கக்கூடிய அந்த மக்கள் எழுச்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்து மட்டத்திலும் அணு ஆயுத தடை, வியாபார ஒப்பந்தங்கள், இப்படி பல பிரச்சனைகளில் தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தை, அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தை இன்றுடன் முடித்து கொள்ளப்படுகிறது. எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் முடிச்சுக்கிட்டாச்சு. அப்போ அடுத்த கட்டம் என்ன? அமெரிக்காவின் தாக்குதல். இப்படி உலக நாடுகளில் உள்நாட்டு பிரச்சனைகளில் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி அந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிப்பது என்பது காலங்காலமாக வலுவான நாடுகள் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை, நடைமுறை. இதை மற்ற நாடுகள் கண்மூடி அல்லது வாய் மூடி வேடிக்கை பார்த்தா நாளை இந்த பிரச்சனை உலகளாவிய பிரச்சனையாக முடியும். இப்போ ஈரானுக்கு நேர்ந்த கதி நாளை சவுதி அரேபியாவுக்கோ இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கோ, லெபனானுக்கோ, சிரியாவுக்கோ, ஜோர்டானுக்கோ நடக்காதுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அப்போ அந்த நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி கொள்ள நிர்பந்திக்கப்படும். அப்போ அந்த நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் அங்கே என்ன நடக்கும்? அமெரிக்காவுக்கு எதிரான கருத்தொற்றுமை ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது பல நாடுகள் ஒத்தொருமிச்சு ஒரே இதாக நின்று அமெரிக்காவுக்கு எதிரான கருத்து போரை தொடங்கும். கருத்து போர் எங்கே போய் முடியும்? போரில் போய் முடியும். அப்போ இது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். லட்சக்கணக்கானவங்களில் இப்போ எல்லாம் கோடிக்கணக்கானவர்கள் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது போர்களில். ஏன்னா இன்னைக்கு மனித இனம் கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் மிக மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடியது. அந்த விளைவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு ட்ரம்ப் உலக நாடுகளை, குறிப்பாக மேற்காசிய நாடுகளை, அரபு நாடுகளை தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. இதை வன்மையாக கண்டிக்கணும். இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. இந்தியா மாதிரியான ஜனநாயக நாடுகள், அதாவது பிரான்ஸ் மாதிரியான வல்லரசு, இங்கிலாந்து மாதிரியான வல்லரசு நாடுகள் இதை மிக கடுமையாக எதிர்க்கணும். அந்த நாட்டு மக்களுடைய சுய நிர்ணய உரிமையை அமெரிக்கா கைப்பற்றக்கூடாது. இப்போ வெனிசுலாவுடைய எண்ணெய் வியாபாரத்தை அமெரிக்கா கைப்பற்றி இருக்கு. அந்த நாட்டினுடைய இடைக்கால அதிபராக நான் தான் இருக்கேன்னு அவர் அறிவிக்கிறார் வெனிசுலாவோட. அப்போ அங்கே ஏற்கனவே இருந்த துணை அதிபராக இருக்கக்கூடிய எல்சி ரோட்ரிக்ஸுக்கு அங்கே என்ன வேலை? அவர் தன்னை அதிபராக நியமிச்சிருக்கிறாங்க. யார்? அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் நியமிச்சிருக்கு. அப்போ இப்படி எந்த சட்டத்துக்கும் திட்டத்துக்கும் அந்த நாட்டினுடைய மக்களுடைய தனித்தன்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம, மதிப்பளிக்காமல் அமெரிக்கா செய்யக்கூடிய ஏகாதிபத்திய அடக்குமுறை அத்துமீறலுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கணும். அதுதான் எதிர்கால உலகத்தை அமைதியின் வழியே கொண்டு போகிறதுக்கு உதவும். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நமக்கு என்ன, அந்த நாட்டில் தான் நடக்குது, நமக்கு என்ன, இந்த நாட்டில் தானே நடக்குது அப்படின்னு கடந்து போக பார்த்தா உலக நாடுகள், எல்லா நாடுகளும் சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சனையை அந்த நாடுகள் மட்டுமில்ல, சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அதில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்தியா மட்டுமில்ல, எல்லா நாடுகளும் பாதிக்கப்படும். இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டமும், வரி முறை, மற்ற இதர பிரச்சனைகளில், வெளிநாட்டு கொள்கைகளில் அவர் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், அதாவது விசா சட்டத்திட்டங்களில் அவர் கொண்டு வந்த மாற்றம் மிகப்பெரிய பிரச்சனையை உலக நாடுகளுக்கு, எல்லா நாடுகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவுக்கு, மற்ற நாடுகளுக்கு ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் வாய் திறக்காமல் மௌனியாக மூடி கருத்து சொல்லாமல் இருப்பது என்பது நல்ல விளைவை தராது இந்த நாடுகளுக்கு.
பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படிங்கிறதா இந்த கேள்வி. அமெரிக்காவுடைய இந்த அடக்குமுறைகளுக்கும் சேட்டைகளுக்கும் மணி கட்டவில்லை என்றால் எதிர்கால உலகம், நான் நாடுன்னே சொல்ல, எதிர்கால உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். அதற்குத்தான் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கை காரணமாக இருக்குமே தவிர ஒரு காலத்திலும் உலக நாடுகள் அமைதியையோ மகிழ்ச்சியையோ சந்தோஷத்தையோ நோக்கி போவதற்கு உதவாது. அதுதான் உண்மை. நன்றி.